வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஸ்ரீ மகாகணாதிபதியே நமः. அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடிய நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள அதன் பிரகாரம் தினந்தோறும் பஞ்சாங்க பதிவினை நமது சேனலிலே பதிவிடப்பட்டு வருகின்றோம் என்பதை தாங்கள் அனைவருக்கும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் விஸ்வாவசு வருஷம் வைகாசி மாதம் 15/2/2126 நாள் 29/5/2025 வியாழக்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவிட இருக்கின்றோம். முதலாவதாக இன்றைய விசேஷத்தை தங்களுக்கு தெரிவித்து விடுகின்றோம். இன்றைய தினம் ரம்பா திருதியை, மிகவும் விசேஷமான நாள். அனைவரும் உங்களது அருகாமையில் உள்ள ஆலயங்களுக்கு சென்று சுவாமியை தரிசனம் செய்துவிட்டு வர வேண்டுமாய் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். இந்த தினசரி பஞ்சாங்க பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக 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 க்ஷேமமாகவும் சௌக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடன் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். ஸ்ரீராமஜெயம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் விஸ்வாவசு வருஷம் விஸ்வாவசு நாம சம்பத்சரே தமிழ் மாதம் தேதி 15/2/2126 நாள் வைகாசி மாதம், ஆங்கில மாதம் தேதி 29/5/2025. சூரியோதயமானது காலை 5:53 அயனம் உத்தராயணே, ருது வசந்த ருதோ, மாசமானது வைசாக மாசே வைகாசி மாதம் ரிஷப மாசே, பட்சமானது சுக்லபக்ஷே வளர்விரை, திதியானது திருதியாம் திருதியை திதி 53 நாழிகை 59 வினாடி, பின்னிரவு 3:29 வரை. அதன் பிறகு சதுர்த்தியாம் சதுர்த்தி திதி. இன்றைய ஸ்ராத்த திதியானது திருதியாம் திருதியை திதி. இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பூலோகம் முழுவதும் மனித பிறவைகளாக பிறந்த, அதாவது சூரிய வம்சாவளிகள், சூரிய வம்சத்தில் பிறந்த சௌராஜ்யமானக்காரர்களுக்கு மட்டும் சிராத்த திதியானது வைசாக மாசே வைகாசி மாதம் ரிஷப மாசே சுக்லபக்ஷ வளவிரை திருதியாம் திருதியை திதி. தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ வைகாசி மாதம் சுக்லபக்ஷ வளவிரை திருத்தியை திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களேயானால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய பித்ருக்கர்மாக்களாகிய சிரார்த்தம், திதி, தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக என்றுதான் செய்ய வேண்டும். ஆனால் அதே சமயம் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிறவிகளாக பிறந்த அடியனுடைய சந்திரவம்சாவளிகள், அதாவது சந்திரவம்சத்தில் பிறந்த சாந்திரமானக்காரர்களுக்கு மட்டும் சிராத்த திதியானது ஜேஷ்ட மாசே ஆனி மாதம் மிதுன மாசே சுக்லபக்ஷ வளைவிரை திருதியாம் திருத்தியை திதி. தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ ஆனி மாதம் சுக்லபக்ஷ வளர்பிறை திருத்தியை திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களேயானால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய திருக்கர்மாக்களாகிய சிரார்த்தம், திதி, தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக என்றுதான் செய்ய வேண்டும். இன்றைய வாசரமானது குருவாசரே, கிழமை வியாழக்கிழமை. இன்றைய நட்சத்திரமானது ஆருத்ரா நட்சத்திரம், திருவாதிரை நட்சத்திரம் 51 நாழிகை 84 வினாடி, பின்னரவு 2:39 வரை. அதன் பிறகு புனர்வசு நட்சத்திரம், புனர்பூச நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது. இந்த பிரபஞ்சம் முழுவதுமே வைகாசி மாதத்தில் ஆருத்ரா நட்சத்திரம், திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த அடியனுடைய அனைத்து மெய்யன்பர்களும் தங்களது பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக இன்றுதான் கொண்டாட வேண்டும். இன்றைய யோகமானது இன்று காலை முதல் பின்னிரவு 2:39 வரை மரண யோகம். அதன் பிறகு அமிர்த யோகம். இந்த மரண யோகத்தில் அன்றைய தினத்தில் நாம் அனைவரும் எதையெல்லாம் செய்யலாம், எதையெல்லாம் செய்யக்கூடாது என்று பதிவானது பதிவிடப்பட்டுள்ளோம். அந்த பதிவினை அனைவரும் பார்த்து அதன் பிரகாரம் மரண யோகம் நாளிலே கடைபிடித்துக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். இன்றைய விசேஷமானது ரம்பா திருதி.
இன்றைய ராகு காலமானது பிற்பகல் 1:23 முதல் 2:53 வரை. யமகண்டமானது காலை 5:53 முதல் 7:23 வரை. குளிகை காலமானது காலை 8:53 முதல் 10:23 வரை. நல்ல நேரமானது இன்று காலை முதல் பின்னிரவு 2:39 வரை மரணயோகம் நாளாக இருப்பதால் இன்று காலை முதல் பின்னிரவு 2:39 வரை நல்ல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே கிடையாது. சூலமானது தெற்கு. பரிகாரமானது தைலம், நல்லெண்ணெய். சந்திராஷ்டமம். அனுராதா நட்சத்திரம், அனுஷ நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்த மீனவர்களுக்கு அதிகாலை 3:29 முதல் காலை 9:16 வரை சந்திராஷ்டமம். அனுராதா நட்சத்திரம், அனுஷ நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்த மீனவர்களுக்கு காலை 9:16 முதல் பிற்பகல் 3:03 வரை சந்திராஷ்டமம். அனுராதா நட்சத்திரம், அனுஷ நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்த மீனவர்களுக்கு பிற்பகல் 3:03 முதல் இரவு 8:50 வரை சந்திராஷ்டமம். அனுராதா நட்சத்திரம், அனுஷ நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்த மீனவர்களுக்கு இரவு 8:50 முதல் பின்னிரவு 2:39 வரை சந்திராஷ்டமம். ஜேஷ்டா நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்த மீனவர்களுக்கு பின்னிரவு 2:39 முதல் வெள்ளிக்கிழமை என்ற காலை 8:31 வரை சந்திராஷ்டமம். லோகா சமஸ்தா சுகினோ பவந்தோ. சுபம் அஸ்து. ததாஸ்து. ததாஸ்துனாக்க அப்படியே ஆகட்டும்னு அர்த்தம். எல்லோரும் க்ஷேமமாக இருங்கோ, சௌக்கியமாக இருங்கோ, சகல ஐஸ்வர்யத்தோட பிரமாதமாக நன்னா இருங்கோ.